Hello friends, welcome to another video. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா past continuous tense பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோ வந்து present continuous. அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி வந்து நம்ம simple present, simple past and simple future tense பத்தின ஒரு வீடியோ வந்து போட்டுருந்தோம். அதுல வந்து அதனுடைய ஃபார்முலாஸ் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம எப்படி படிச்சா வந்து ஈஸியா இங்கிலீஷ் பேசலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் வந்து போட்டுருந்தோம். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பாருங்க. அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்க உங்களுக்கு கண்டினியூட்டி வந்து கரெக்ட்டா இருக்கும். ஓகே, சோ இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறது முழுக்க past continuous tense பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, சோ முதல்ல past continuous tense அப்படினா டென்ஸ்னா அப்படின்றது நம்ம இப்ப பார்க்கலாம். past continuous tense. So past continuous tense அப்படின்றது என்ன அப்படினா கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து நடந்து முடிந்த செயலை பற்றி சொல்வதுதான் வந்து past continuous tense. ஓகே, கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து நிகழ்ந்த செயலை சொல்வது வந்து past continuous. இந்த past continuousக்கு வந்துட்டு உதாரணம் சொல்லணும் அப்படினா நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன், நான் தூங்கிக் கொண்டிருந்தேன், நான் எழுதிக் கொண்டிருந்தேன், நான் ஓடிக்கொண்டிருந்தேன். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா past continuous tenseக்கான வார்த்தைகள். அது எப்படி வந்து நம்ம இங்கிலீஷில் எழுதணும், இங்கிலீஷில் படிக்கணும், அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றத பார்க்கலாம். ஐ வந்தது அப்படின்னா was verb plus ing, அப்புறம் we, you, they. இது மூணுக்கும் வந்துட்டு were plus verb plus ing வரும். அப்புறம் he, she, it. இது எல்லாத்துக்கும் வந்துட்டு was plus verb plus ing வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா ஃபார் past continuous. சரிங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படின்னா ஐ, we, you, ஐக்கு வந்து என்ன வரும், ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஐக்கு ஆம் வந்துருக்கும். அது வந்து இப்போ என்னாச்சு, வாஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி we, you, they இது எல்லாத்துக்கும் ஆர் வந்திருக்கும். அது வந்து பாஸ்ட்டில் வேர் ஆகிடுச்சு. அடுத்து இ, ஷி, இட் இது வந்து இதுக்கு வந்து என்ன வந்திருக்கும், ஈஸ் வந்திருக்கும். இது வந்து இப்போ வாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு சின்ன லாஜிக் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். நிறைய வெர்ப்ஸை வச்சு அது வந்து அடுத்து பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு சில வெர்ப்ஸை வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம் இந்த எக்ஸாம்பிளுக்கு, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட எக்ஸாம்பிளுக்கு. அதில் நிட்டுன்றது வந்து பின்னு, அதை வந்து நம்ம வெர்ப் ஐஎன்ஜி அந்த ஃபார்முலாவில் சொன்னோம்ல, வெர்ப் ஐஎன்ஜி அப்படின்னா என்னென்னா நிட்டிங்னு வரும். அடுத்து குயிட் வந்துட்டு காலி செய், அது வந்து குயிட்டிங் அப்படின்னு வரும். செட் அமை பொறுத்து அப்படின்னு வரும், அதை வந்து செட்டிங்னு சொல்லணும். ஸ்ப்ரெட்டு பரப்பு, ஸ்ப்ரெட்டுன்றது இப்போ ஸ்ப்ரெட்டிங்னு வரும். வெட்டுன்றது நனை, வெட்டிங்னு வரும். அப்புறம் ஃபீடு அப்படின்றது உணவெளி, ஃபீடிங்னு வரும். மீட் அப்படின்றது வந்து சந்தி, மீட்டிங்னு வரும். ப்ளீட் அப்படின்றது ரத்தம் வலி, ப்ளீடிங்னு வரும். ஸோ இந்த வெர்ப்ஸை வச்சு தான் நம்ம வந்து அடுத்த ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அந்த எக்ஸாம்பிள்ஸை வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வெர்ப்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம எப்படி ஃபாஸ்ட் கண்டினியூஸில் வந்து எழுத முடியும், இங்கிலீஷில் எப்படி படிக்க முடியும், எப்படி பேச முடியும் அப்படின்றது தெரிஞ்சுப்பீங்க. அப்படின்றதுக்காக தான் வந்து நான் முதல்ல இந்த வெர்பை மட்டும் தனியாக எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சரிங்களா? அடுத்து இப்போ எக்ஸாம்பிள்ஸ் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு 8 எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கேன். இது வந்து ஒரு தமிழில் எழுதியிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த தமிழில் இருக்கிறது எப்படி நம்ம இங்கிலீஷில் வந்து நம்ம எப்படி பேசணும், எப்படி எழுதணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஆங்கில வாக்கியங்கள் இருந்தாலும் சரி, அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல 3 விஷயத்தை பிரிக்கணும். ஒன்று சப்ஜெக்ட், எஸ் சப்ஜெக்ட், சரியா? ரெண்டாவது வெர்பு, மூணாவது
ஆப்ஜெக்ட்ஸ். இந்த மாதிரி எஸ் வி ஓ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், முதல்ல பிரிக்கணும். பிரிச்சுட்டு இங்கிலீஷில் வந்து தமிழ் எப்படி இருந்தாலும் சரி, இங்கிலீஷில் வந்து நம்ம ஆர்டராக பேசணும், ஆர்டராக எழுதணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரும், ரெண்டாவது வெர்பு வரும், மூணாவது வந்து ஆப்ஜெக்ட் வரும். அந்த மாதிரி தான் வந்து இங்கிலீஷில் எழுதணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு தமிழ் வார்த்தையை நம்ம யோசித்தாலும் சரி, நம்ம இதங்கன்னா படித்தாலும் சரி, அது முதல்ல எது சப்ஜெக்ட், எது வெர்பு, எது ஆப்ஜெக்ட்ன்றது பிரிக்க கற்றுக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து சப்ஜெக்டில் வந்து எஸ்ன்றது சப்ஜெக்ட், சாரி நான்ன்றது சப்ஜெக்ட், ரெண்டாவது பின்னிக்கொண்டிருந்தான் அப்படின்றது வந்து வெர்பு, கயிறுகள் வந்துட்டு ஆப்ஜெக்டில் வரும். சரியா? இந்த மாதிரி பிரிக்கணும். ரெண்டாவது நாங்கள் சப்ஜெக்ட், காலி செய்கிறோம் அப்படின்றது வெர்பு, அறைகள் வந்துட்டு ஆப்ஜெக்ட். நீன்றது சப்ஜெக்ட், பொருத்தி கொண்டிரு வெர்பு, மற்றதெல்லாம் வந்துட்டு ஆப்ஜெக்டில் வந்துடும். சிறுவர்கள் அவர்கள் தே, ஓகே சப்ஜெக்ட், பரப்பி கொண்டிரு அதை வந்து வெர்பு, விதைகள் ஆப்ஜெக்ட்னு வந்துடும். அந்த சிறுமி தட் கேர்ள் சப்ஜெக்ட், ஓகே அவளில் வரும். இதை வந்து அழைத்து கொண்டிரு வெர்பு, மற்றதெல்லாம் வந்து ஆப்ஜெக்டில் வந்துடும். அந்த மனிதன் சப்ஜெக்ட், ஓகே உணவளித்து கொண்டிருக்கிறான் வெர்பு, யாருக்குன்றது அதர்ஸில் வந்துடும். மக்கள் சப்ஜெக்ட், சந்தித்து கொண்டிருந்தனர் வெர்பு, தலைவர் ஆப்ஜெக்ட், யானை சப்ஜெக்ட், இரத்தமடி வெர்பு, தொலைவில் ஆப்ஜெக்ட். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து முதல்ல நீங்கள் பிரிக்க கற்றுக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி பிரிச்சிட்டோம் அப்படின்னாலே நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து ஈஸியாக பேசிடலாம். எப்படியா, எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் முதல்ல என்ன வரும்னு சொன்னால் சப்ஜெக்ட் வரும்னு. ஸோ நான் கயிறுகளை பின்னி கொண்டிருந்தேன் அப்படின்னு இருக்கு இல்லையா, சப்ஜெக்ட் வந்து நானுக்கு வந்து இங்கிலீஷில் என்ன ஐ, ஓகே ஐ. அப்புறம் என்ன பண்ணியிருந்தேன், பின்னி கொண்டிருந்தேன். கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐன்றதுக்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸில் என்ன ஃபார்முலா வரும்னு சொன்னோம், ஐன்னு வந்தால் என்ன வரும்னு சொன்னோம், ஐன்னு வந்தால் ஆம், ஐன்னு வந்தால் ஓகே. ஸோ இப்போ வந்து முதல்ல ஐன்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்க ப்ரோனவுன், அதுக்கு வந்து என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தேன், ஐ வந்து வந்ததுன்னா வாஸ் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வரும்னு சொன்னோன்னா, ஸோ இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, ஐ வந்திருக்கு. ஐ அப்படின்னா கட்டாயமாக இங்கே இந்த இடத்துல வந்து வாஸ் வந்துடும். ஐ வாஸ், வெர்பு என்னது, பின்னி கொண்டிருந்தேன். ஸோ ஐ வாஸ், நிட்டுன்றது பின்னு, நிட்டிங் வெர்பு ஐஎன்ஜி. ஐ வாஸ் நிட்டிங் அப்படின்னா நான் பின்னி கொண்டிருந்தேன் எதை, ரோப். சரிங்களா? ஐ வாஸ் ஸ்பின்னிங் ரோப். மேலே இருக்கிற ஹெட்டிங் அழிச்சிடுறேன். ஐ வாஸ் நிட்டிங் ரோப். ஓகே. ஸோ ஐ வாஸ் நிட்டிங் ரோப்ஸ் அப்படின்றது நான் கயிறுகளை பின்னி கொண்டிருந்தேன் அப்படின்றதுக்கு அர்த்தம். அடுத்த நாங்கள் அறைகளை காலி செய்து கொண்டிருந்தோம். நாங்கள் அப்படின்றது வி வந்ததுன்னா என்ன ஃபார்முலா சொன்னேன், வி வந்தது அப்படின்னா வி வேர் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். கரெக்டாக? அப்படின்னா வி வந்தால் கட்டாயமாக வேர் வரும். வி வேர், வெர்புன்னது இந்த இடத்துல காலி செய்து கொண்டிருந்தோம், காலி செய், குவிட் அப்படின்றது காலி செய். ஐ வாஸ், வி வேர் குவிட்டிங் ரூம்ஸ். புரியுதா? நாங்கள் காலி செய்து கொண்டிருந்தோம், நாங்கள் அறைகளை காலி செய்து கொண்டிருந்தோம்க்கு வி வேர் குவிட்டிங் ரூம்ஸ். அடுத்து நீ கம்ப்யூட்டரை மேஜையில் பொருத்தி கொண்டிருந்தாய். நீ அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்ன, யூ வந்ததுன்னா ஃபார்முலா என்ன, பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு யூ வந்தது அப்படின்னா வேர் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி.
யூ வேர். ஓகே, வெர்பு வந்து என்னது? பொருத்தி கொண்டிரு. யூ வேர் செட்டிங் கம்ப்யூட்டர் ஆன் டேபிள். ஸோ யூ வேர் செட்டிங் கம்ப்யூட்டர் ஆன் டேபிள். நீ கம்ப்யூட்டரை மேஜையில் பொருத்தி கொண்டிருந்தாய். ஓகே, மேஜையின் மீது பொருத்தி கொண்டிருந்தாய் அப்படின்றதுக்கு வரும். அடுத்து, சிறுவர்கள் விதைகளை பரப்பி கொண்டிருந்தார்கள். சிறுவர்கள் அப்படின்றது சில்ட்ரன். சில்ட்ரன் அப்படின்றது வந்து சிறுவர்கள் பன்மை அப்படின்னா அது அவங்க வந்து தேல வருவாங்க. ஸோ தே கேட்டகரி அப்படின்னா என்ன வரும்? தே வேர் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்னா சில்ட்ரன் வேர் பரப்பி கொண்டிருந்தார்கள். பரப்பு அப்படின்றதுக்கு என்ன சொன்னேன்? ஸ்ப்ரெட். SPREAD. இது வந்து வெர்பு. ஸ்ப்ரெட்டிங். ஓகே, சில்ட்ரன் வேர் ஸ்ப்ரெட்டிங் விதைகளை, சீட்ஸ். சரிங்களா? அடுத்து, அந்த சிறுமி உடைகளை தண்ணீருக்குள் நனைத்து கொண்டிருந்தாள். தட் கேர்ள். ஸோ தட் கேர்ள் அப்படின்றது என்ன வரும்? ஷீ கேட்டகரியில் வரும், அவள். ஸோ ஷீ வந்ததுன்னா அதுக்கு ஃபார்முலா என்ன சொன்னேன்? ஷீ வாஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ தட் கேர்ள் நனைத்து கொண்டிருந்தாள். தட் கேர்ள் வந்த உடனே இந்த இடத்துல வாஸ் வரும். தட் கேர்ள் வாஸ் நனைத்து கொண்டிருந்தார் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன? வெட். வெட்டிங். தட் கேர்ள் வாஸ் வெட்டிங் க்ளோத். துணிகளை, க்ளோத்ஸ். இன்டு வாட்டர். தண்ணீருக்குள். புரியுதுங்களா? தட் கேர்ள் வாஸ் வெட்டிங் க்ளோத் இன்டு வாட்டர் அப்படின்னு வரும். அடுத்து, அந்த மனிதன் மக்களுக்கு உணவளித்து கொண்டிருந்தான். அந்த மனிதன். தட் மேன் அப்படின்னு வந்தால் அவர் கேட்டகரியில் வரும். அவர்னா ஹீ. ஹீ வந்தால் என்ன வரும்? இ வாஸ் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். கரெக்டா? ஸோ அப்படின்னா தட் மேன் இங்கே வந்து என்ன வரும்? வாஸ் வந்துடும். தட் மேன் வாஸ் உணவளித்து கொண்டிருந்தான்னா ஃபீடுன்றது உணவளி. தட் மேன் வாஸ் ஃபீடிங் பீப்புள். ஓகே, ஃபீடிங் பீப்புள், ஃபீடிங் டு பீப்புள் கூட போட்டுக்கோங்க. ஓகே, அந்த மனிதன் தட் மேன் வாஸ் ஃபீடிங் டு பீப்புள். ஓகே, ஓகே. அடுத்து, மக்கள் தலைவரை சந்தித்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கும்போது மக்கள் அப்படின்னா பீப்புள். பீப்புள்ன்றது யார்? அவர்கள். அவர்கள்னா என்ன? தே. தேன்னு வந்தால் என்ன வரும்? தே வேர். தே வேர் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. தே. ஸோ பீப்புள் என்ன பண்ணியிருந்தார்கள்? பீப்புள் வந்தோடனே இந்த இடத்துல வேர் வரும். பீப்புள் வேர் மீட்டிங் சந்தித்து கொண்டிருந்தார்கள். மீட்ன்றது சந்தி, மீட்டிங்ன்றது சந்தித்து கொண்டிருந்தார்கள். யார்? த லீடர். ஓகே, லாஸ்ட்டு, யானை தொலைவில் ரத்தம் வடித்து கொண்டிருந்தது. யானை, எலிஃபண்ட். எலிஃபண்ட்ன்றது என்னது? அனிமல், இட். ஸோ இட்டு வந்தோடனே என்ன வரும்? வாஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. அப்படின்னா எலிஃபண்ட் வாஸ் ப்ளீடுன்றது ரத்தம் வடி, ப்ளீடிங் அட் டிஸ்டன்ஸ். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து பேசணும். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில். திரும்ப நான் சொல்கிறேன். நான் கயிறுகளை பின்னி கொண்டிருந்தேன். ஐ வாஸ் knitting ropes. நாங்கள் அறைகளை காலி செய்து கொண்டிருந்தோம். we were quitting rooms.
நீ கம்ப்யூட்டரை மேஜையில் பொறுத்து கொண்டிருந்தாய். யூ வேர் செட்டிங் கம்ப்யூட்டர் ஆன் டேபிள். சிறுவர்கள் விதைகளை பரப்பிக் கொண்டிருந்தார்கள். சில்ட்ரன்ஸ் வேர் ஸ்ப்ரெட்டிங் சீட்ஸ். அந்த சிறுமி உடைகளை தண்ணீருக்குள் நனைத்து கொண்டிருந்தாள். தட் கேர்ள் வாஸ் வெட்டிங் க்ளோத் இன் டு த வாட்டர். அந்த மனிதன் மக்களுக்கு உணவளித்து கொண்டிருந்தான். தட் மேன் வாஸ் ஃபீடிங் டு பீப்புள். மக்கள் தலைவரை சந்தித்து கொண்டிருந்தார்கள். பீப்புள் வேர் மீட்டிங் த லீடர். யானை தொலைவில் ரத்தம் வடித்து கொண்டிருந்தது. எலிஃபெண்ட் வாஸ் ப்ளீடிங் அட் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம இங்கிலீஷில் பேசணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம சொன்ன ட்ரிக்ஸ் எல்லாமே பாருங்கள், பார்த்துட்டு அதை நிறைய வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இதில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வெர்ப்ஸை நிறைய கற்றுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் நீங்கள் பேசலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி நிறைய வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, எதாவது டவுட் இருந்ததுன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.